俺しかいない。サスケ。 He's a freaking badass. வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போருட்டோ 2 ப்ளூ வோர்டெக்ஸ் மாங்கா சாப்டர் 12. இந்த சாப்டர் நான் கொஞ்சம் சீக்கிரமாவே போட்டுக்கலாம், லேட்டா போட்டேன், மன்னிச்சுக்கோங்க. மாங்காக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் போருட்டோ வீடியோ. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. 領域展開。お前はஓபன் பண்ணா போன சாப்டர்ல பொருட்டோ வந்து சாரடாவை காப்பாத்திருப்பான்ல. பொருட்டோவை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆவாங்க. பொருட்டோவை கோனஹாமாரு சென்சை ஹிமாவாரிய பத்திரமா பாத்துக்கோங்க அப்போன்னு பார்த்து ஹிடாரி திரும்ப அவன் கையை வளர வச்சு அப்படியே பொருட்டோவை வெட்ட போவான். அப்ப பொருட்டோ வந்து வின்ஸ்டல் பிரேக் த்ரோ ஜுட்சு வேஸ்ட் பண்ணி ஹிடாரியை அப்படியே பறக்க விட்டுருவான். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு சீன் ஞாபகம் வரல? எந்த சீன் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஹிடாரி வந்து அப்படி லேண்ட் ஆயிட்டு அவன் கிளாமருக்குள்ள போயிருவான். அதுக்கப்புறம் ஆளையே காணும். அப்படியே இந்த பக்கம் கவாக்கி டெல்டாவை காட்டுறாங்க. கவாக்கியும் பொருட்டோட சாக்கல திடீர்னு காணா போச்சு. பொருட்டோ யூஸ் பண்றது கண்டிப்பா ஸ்பேஸ் டைம் நிஞ்சுட்சுவா தான் இருக்கணும். இப்ப பொருட்டோ எங்க இருக்குன்னா டீம் 10 எங்க ஃபர்ஸ்ட் சண்டை போட்டாங்களோ அந்த இடத்துல இருக்கான். டெல்டாவும் அப்படியே சுத்தி முத்தி பார்த்தா கீழே வந்து ஜூரா அப்படியே சைலண்டா நின்னுட்டு இருப்பான். டெல்டாவும் சென்சரி யூனிட் கிட்ட இந்த இடத்துல ஹிமாவாரியே இல்ல, டீம் 10 கூட இந்த இடத்துல இல்ல. அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சென்சரி யூனிட்டும் டீம் 10 வந்து காயப்பட்ட ஈனோஜினை வந்து இப்போ நியூ சிட்டிக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹிமாவாரி எங்க இருக்கானா கோனஹாமாரும் சாரடாவும் இருக்க இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல பொருட்டோ கூட இருக்கான். டெல்டாவும் கவாக்கியை பார்த்து இப்ப நீ என்ன பண்ண போற கவாக்கின்னு சொல்லிட்டு கேட்பாளா. கவாக்கியும் ஜூராவை அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு இந்த கம்னாட்டி அந்த புகழ்ல ஏன் அப்படி நிக்கிறான், அவன் அடுத்து என்ன பண்ண போறான். அதுக்கப்புறம் பொருட்டோ பக்கம் காட்டுறாங்க. கோனஹாமாரும் பொருட்டோவை பார்த்து நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க பொருட்டோ, கொஞ்சம் கூட நீ இறக்கமே இல்லாம லீஃப் வில்லேஜ் விட்டு போன, நீ இப்ப இங்க என்னவா இருக்குன்னு தெரியுமா? சாரடாவும் கோனஹாமாரு சென்சை நிறுத்துங்க, நீங்க நடந்ததை பாத்தீங்களா? பொருட்டோ மட்டும் சரியான நேரத்துல வரலாம், என் கதை எப்பயும் முடிஞ்சிருக்கும். சாரடா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கோனஹாமாரு கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸ். கோனஹாமாரு பொருட்டோவை பார்த்து கோனஹாமாரும் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க, கோடு மாதிரி இவனாலும் கிளாமார்க்க யூஸ் பண்ண முடியுது. பொருட்டோவை இப்ப அவன் இங்கதான் இருக்கான், ஆனா அவன் எங்க இருந்து அட்டாக் பண்ணுவான்னு தெரியாது, இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது. கோனஹாமாரு கூட வந்து ஒரு சென்சுரி யூனிட் சேர்ந்தவன் வந்திருப்பான். பொருட்டோவை அவனை பார்த்து ஹே நீ வந்து சென்சுரி யூனிட் சேர்ந்தவன் தானே, இந்த இடத்த சுத்தி இருக்கிற ஒரு கிளாமார்க்கையும் விடாம சென்ஸ் பண்ணு, ஏதோ ஒரு கிளாமார்க்ல சாக்லேட் தென்பட்டுச்சுன்னா என் கிட்ட உடனே சொல்லு. ஆனா அவன் என்ன சொல்வானா, உனக்கு என்ன திமிரு, நீ ஒரு கிரிமினல் எனக்கு ஆர்டர் போடுறியா? சுமேரேவ பொருட்டோவை கூப்பிட்டு பொருட்டோ அவ வந்து சாரடாவை தான் குறி வைக்கிறான். கோனஹாமாரு சென்சை அவனை அட்டாக் பண்ணும்போது அவ வந்து திரும்ப கோனஹாமாரு சென்சை அட்டாக் பண்ணாம சாரடாவை தான் அட்டாக் பண்ண வந்தான். அதனால அவன் இப்ப கண்டிப்பா சாரடா கிட்ட தான் வர வாய்ப்பு இருக்கு. சாரடாவும் அவன் வந்து என்ன சாப்பிட போறானா, அதாவது அவன் அப்படிதான் என்ன சொன்னான், அவன் வந்து என்ன பிடிக்கும் போது கூட என்ன சாப்பிட தான் ட்ரை பண்ணான். இவனுக்கும் எங்க அப்பா மரமா மானதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? கோனஹாமாரு கேட்டு ஷாக் ஆயிருவான். என்னது மரமா மாறினாங்களா? ஒரு நிமிஷம், அந்த மரத்தை பத்தி தான் நீங்க பேசுறீங்கன்னா மொயகி கூட ஒரு மரமாவே மாறிட்டா. பொருட்டோவும் இப்ப நம்ம சண்டை போட்டவன் வந்து அங்கிள் சாஸ்கேவோட காப்பி மாதிரி தான், அவர் வந்து ட்ரீயா மாறிட்டதால அவரோட சாக்ராவை அப்சர்வ் பண்ணி ஒரு புதுசா ஒன்று உருவாயிருக்கு. அதுதான் இப்ப நம்ம சண்டை போடுறவன். அவனுக்கு இறக்கலாம் காட்டாதீங்க, அவன் ஒன்னும் அங்கிள் சாஸ்கேலாம் இல்ல. நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அவனை தோக்கடிக்கிறது மட்டும்தான். மாஸ்டரை சேவ் பண்ணி அவனா வேற வழியே இல்ல. கோனஹாமருக்குலாம் இவன் என்னதான் சொல்றான்னு ஒன்னும் புரியாம இருப்பான். கோனஹாமரும் பொருட்டோவை பார்த்து ஏ பொருட்டோ உனக்கு எப்படி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுது, எப்படி நீ இதை தெரிஞ்சுக்கிற? பொருட்டோவை கோனஹாமருவை பார்த்து நான் சொன்னதை மறந்துட்டீங்களா, நான் உங்களை ஃபோக்கஸா இருக்க சொன்ன கோனஹாமாரு சென்சை, இல்லனா நீங்க அவன்கிட்ட மாட்டி செத்துருவீங்க. அப்ப திடீர்னு அந்த சென்சரி யூனிட் சேர்ந்தவனுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். அவன் வந்து கிளாக் ரீமர் சென்ஸ் பண்றானா? பொருட்டோவை பொறுமையா சொல்லு, அது இப்ப எந்த கிளாமார்க் வழியா வருது? அப்போ எனக்கு சரியா சொல்ல தெரியல, அது மாறிக்கிட்டே இருக்கு, எனக்கு என்னமோ அது எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லா கிளாமார்க்ல இருந்து அந்த கிளாக் ரீம்லாம் வருங்க. பொருட்டோவும் ஓ அப்படியா, அப்ப நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ண பாக்குறான். சாரடா என்னால முடிஞ்ச அளவுக்கு வேகமா அதுங்களை கொல்ல பாக்குறேன், அவன் கண்டிப்பா உன்னை தேடி தான் வருவான், எந்த ஒரு தயக்கமும் இல்லாம யோசிக்காம அட்டாக் பண்ணு, அவன் ஒன்னும் உங்க அப்பா இல்ல. சாரடாம சரின்னு சொல்லுவா. கோனஹாமாரும் சுமேரை வந்து பொருட்டோ கிட்ட இருந்து தள்ளி போக சொல்லுவான். ஏன்னா பொருட்டோ வந்து இப்ப கிளாக் ரீமோட சண்டை போட போறான்ல, சுமேருக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு. பொருட்டோவும் பறந்து பறந்து செம்ம வேகமா எல்லாத்தையும் வெட்டுன்னு வெட்டுவான். கிளாக் ரீம் எல்லாம் துண்டு துண்டா போவுங்க. அப்ப சாரடாவை அட்டாக் பண்ண ஒரு கிளாக் ரீம் வருமா? சாரடா வந்து சேனரோன்னு சொல்லிட்டு அப்படி வயித்துல ஒரு கிக் கூடுவா. ஆனா அந்த கிளாக் ரீமோட வயித்துல ஒரு கிளாமார்க் இருக்கும், அது வழியா ஒரு கை வந்து சாரடாவோட காலை பிடிக்கும். எவன்டா பிடிச்சவன் பார்த்தா ஹிடாரி. அப்படியே சாரடாவோட காலை பிடிச்சிட்டு அப்படியே வெளியே வருவான். அது மட்டும் இல்லாம சாரடாவை அப்படியே சாப்பிட பார்ப்பான். அப்ப பொருட்டோ வந்து ஃபிளைங்ல கிளாக் ரீமோட தலையிலே ஒரு ஷூரிக்கன் இறக்கிடுவானா. அந்த ஷூரிக்கன் மேலே எஃப்டிஜி யூஸ் பண்ணி பட்டுன்னு ஹிடாரிக்கு மேல வந்துருவான். அதுக்கப்புறம் பொருட்டோ ரசங்கனை வச்சு ஹிடாரியோட முதுலே ஒரே போடு, சும்மா முதுகு கிழிச்சுக்கிட்டு போகும். இந்த சீனை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐகானிக்கான சீன் ஞாபகம் வருமே, அது என்ன சீன் தெரிஞ்சா மறக்காம அப்படி கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்க நானும் பாக்குறேன். பொருட்டோ வந்து ரசங்கனை வச்சு அடிச்ச உடனே ஹிடாரி வந்து செம்ம டேமேஜ்ல திரும்ப கிளாமார்க்குள்ளே போயிருவான். அந்த கிளாமார்க் வழியா ஹிடாரி வந்து அவன் இடத்துக்கு போயிருவான். அந்த இடத்துல வந்து உட்ஸ்டைல் மாதிரி என்னமோ ஒன்று இருக்கும், அது வந்து ஹிடாரியோட உடம்ப அப்படியே சரி பண்ணும். சரி பண்ண அடுத்த செகண்டே பொருட்டோக்கு பின்னாடி கிளாமார்க்ல இருந்து வெளியே வந்து பொருட்டோ சாரடாவை சுத்தி எல்லா இடத்தையும் கிளாமார்க்க வர வச்சிருவான். ஹிடாரி வில்லத்தனமா திரும்ப அந்த கிளாமார்க்குள்ளேயே போயிருவான். அப்படின்னா ஏதோ ஒரு கிளாமார்க்ல இருந்து அட்டாக் பண்ண போறான். சாரடாவும் பொருட்டோவை பார்த்து பொருட்டோ நீ வேணா வானத்துல இரு, நான் இங்க தரையில இருந்து ஹிடாரியோட கவனத்தை இருக்கிறேன், எப்ப அவன் வெளியே வரணும் அப்போ ரசங்கனை வச்சு அவன் அடிச்சிட்டு. பொருட்டோவும் இல்ல இப்ப என்னால பறக்க முடியாது, ஏன்னா எனக்கு இப்போ வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் வந்து ரசங்கான் உசிஹிகோவை யூஸ் பண்ண போறேன், நான் என்னோட எல்லா பவரையும் ஒன்னா சேர்த்து அவனை ஒரே அடியில கொல்ல போறேன். சாரடாவோ
ரசங்கன் உசுகிக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம இருப்பாளா? ஏன்னா சாரடா வந்து ரசங்கன் உசுகிக்கோவா பார்த்தது இல்லல. பொருட்டோவா அதை பத்தி சொல்லுவான். இந்த ஜுட்சு வந்து இந்த உலகத்தோட ரொட்டேஷனை யூஸ் பண்ணும். இந்த ஜுட்சுவோட சக்தியை அதிகமாக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து ஒரு புது ரசங்கன். இது வந்து இந்த உலகத்தோட சாக்கரான்னு கூட சொல்லலாம். சாரடாவும் என்னது ஒரே அடியில கொன்றுவியா? அது வந்து சாத்தியமா? பொருட்டோவும் கண்டிப்பா. இப்ப நான் சொல்லப்படுறது ஒரு பிரச்சனை கூட சொல்ல முடியாது. நான் என்னோட பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் நான் இப்படியே தாக்கு பிடிச்சு நிக்கணும். நான் இப்படியே இதோட பவர் அதிகமாகிட்டேனா இதோட பவருக்கு எந்த ஒரு எல்லையும் இல்ல அப்படின்னு பொருட்டோ வந்து ரசங்கன் உசுகிக்கோட பவர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயமும் தெளிவா சொல்லுவான். ஆனா இப்ப நான் சொன்னதெல்லாம் நான் பண்ணணும்னா என்னோட கால் வந்து பூமியோட தரையில நின்னே ஆகணும். அப்பதான் இந்த உலகத்தோட சக்கராவை என்னால அப்சர்வ் பண்ண முடியும். நான் ஒருவேளை பறந்தனா என் கால் வந்து தரையில இருக்காது. அப்ப என்னால இந்த பூமியோட சக்கராவை அப்சர்வ் பண்ண முடியாது. அதனாலதான் இப்ப என்னால பறக்க முடியாதுன்னு சொல்றேன். நான் அவனை ஒரே அடியில தூக்கடிக்கணும்னா நான் இந்த உலகத்தோட சக்கராவை அப்சர்வ் பண்ணியே ஆகணும். சாரடாவா உனக்கு சக்கராவை அப்சர்வ் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். புரிஞ்சுது, நாங்க பாத்துக்கிறோம். அப்போ ஒரு கிளாமாக்ல இருந்து ஹிடாரியோட கை வரும். அதுவும் சிடோரியோட. அப்ப கோனஹமாரு அப்ப பறந்து வந்து ரசங்கன் பேரிகேடை யூஸ் பண்ணி அந்த கையை தெறிக்க விட்டுருவான். பொருட்டமா கோனஹமாருவை பார்த்து ஹலோ நான் உங்ககிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? உங்களை போக்கஸா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஹீமாவாரிய பாத்துக்க சொன்னேன். ஹீமாவாரி வந்து அந்த சென்சில் யூனிட் சேர்ந்தவன் வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். கோனஹமாருவும் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நான் முடிவு எடுக்கணும். என்ன நீ வந்து குறை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல உன்னோட ஜுட்ஸை முழுசா கம்ப்ளீட் பண்ணு. அப்ப சாரடாக்கு கீழே வந்து ஒரு கிளாமார்க் இருக்கும். அந்த கிளாமார்க்குள்ளே திடீர்னு ஹிடாரி வந்து சாரடாவை அப்படியே பிடிச்சிருவான். அப்ப சாரடா சிடோரி காரண்ட்டை யூஸ் பண்ணி ஹிடாரிக்கு வந்து ஷாக் கொடுத்துருவா. அதுக்கப்புறம் சாரடாவை எந்த கையில பிடிச்சானோ சாரடா வந்து அவன் கையே பிடிச்சு அவனை கிளாமார்க்ல இருந்து வெளியே கொண்டு அப்படியே தூக்கி வீசிடுவா. அப்படியே ஹேர்ல பறந்துட்டு இருப்பானா. பொருட்டோவும் இப்ப ஒரு அடியில அவனை கொன்றுமா எனக்கு தெரியாது. இன்னும் நான் முழுசா பவர் அப்சர்வ் பண்ணல. ஆனா இப்ப வேற வழியும் இல்லன்னு ஹிடாரி மேல வந்து ரசங்கன் உசுகிக்கோவை யூஸ் பண்ணிடுவான். அந்த இடத்துல ஒரு பெரிய சூறாவளியே ஏற்படுது. ரசங் ஷுரிகன் யூஸ் பண்ண எப்படி ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி ஏற்படுமோ அந்த மாதிரி ஆகுது. இல்ல அதை விட கொடூரமாவே ஆகுது. ஹிடாரி அப்படியே பீஸ் பீஸா பிஞ்சு போய் தலை நெஞ்சு மட்டும் தான் இருக்கும். அப்படியே பிஞ்ச உடம்போட அப்படியே ஏர்ல இருந்து கீழே விழுவானா. ஆனா ஹிடாரி கீழே விழுற இடத்துல ஒரு கிளாமர் இருக்கும். அதுல மட்டும் ஆளு உள்ள போனா திரும்ப சரியாய் வெளியே வந்துருவான். ஹிடாரி வந்து கரெக்டா அந்த கிளாமருக்குள்ள போற நேரத்துல எல்லா கிளாமருக்கும் பட்டு பட்டுன்னு ரொம்ப குட்டியாயிருது. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா கவாக்கி அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஹிடாரிய ஒரு புடி பிடிச்சு உன்னை பார்த்தா வழியில துடிக்கிற மாதிரி இருக்கு, நான் வேணா உன்னை சரி பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான பிளாஸ்டை ஏற்படுத்துவான். ஹிடாரி இருந்ததுக்கான தடையமே இல்லாம போச்சு. எல்லாரும் கவாக்கியை பார்த்து செமையா ஷாக் ஆவாங்க. ஆனா ஹிடாரியோட உடம்புக்குள்ள இருந்து என்னமோ பறந்து வந்திருக்கும். பார்க்க வந்து முள்ளு முளைச்ச வெங்காயம் மாதிரி இருக்கு. பொருட்டோ வந்து கழுத்துல ஒரு தவளையை வச்சிருப்பான்ல, அந்த முள்ளு வெங்காயத்தை வந்து அப்படியே அந்த தவளை கிட்ட காட்டுவான். பொருட்டோவா உங்களுக்கு என்ன தோணுது? இது அதுதானே கரெக்டா? அந்த தவளை பார்க்கறது வந்து கோஜி காசினாலையும் பார்க்க முடியுது. அவரு என்ன சொல்லுவாருன்னா சந்தேகமே இல்ல, நான் பார்த்தது மாதிரியே தான் இருக்கு, இது அந்த சோல் த்ரோன் தான். பொருட்டோவும் சரி ஓகே அப்ப நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லுவானா. அப்ப கவாக்கி பொருட்டோவை பிடிச்சு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இது என்னன்னு என்கிட்ட தெளிவா சொல்லு. பொருட்டோவும் என்னோட மாஸ்டர் வந்து மரமா மாறிட்டாரு, அவர் அதுல இருந்து காப்பாத்த இதுதான் உதவும். அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். நான் சொன்னதை நீ புரிஞ்சுட்டேன்னா என்ன விடு கவாக்கி. அப்படி இல்லனா உன் கையை நான் ரெண்டா வெட்ட வேண்டியது இருக்கும். கவாக்கி இப்ப நீ யார்கிட்ட இதை பத்தி கேட்ட? யாரு உனக்கு இன்ஃபர்மேஷனை சொல்றது? அப்ப திடீர்னு ஏதோ ஒரு பீம் வந்து பொருட்டோட நெஞ்சில அட்டாக் பண்ணிடும். நெஞ்சில ஓட்டையை போட்டு பின்பக்கமே வந்துடும். சாரடா வந்து பொருட்டோன்னு கத்திக்கிட்டே வருவா. பொருட்டோட வாயில இருந்து ரத்தமா ஊத்துது. இந்த பீம் எங்க இருந்து வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருக்கும் ஒண்ணும் புரியல. கவாக்கியும் டெல்டா கிட்ட பேசுவான். டெல்டா அங்க என்னாச்சுன்னு கேட்பானா. அதாவது என்னன்னா ஜூரா வந்து ஹீமாவரி கூட சண்டை போட்டான்ல அந்த இடத்துல தான் இருக்கான். ஆனா அந்த இடத்துல இருந்து ஒரு பீமை யூஸ் பண்ணி பொருட்டோ அட்டாக் பண்ணிட்டான். ஜூரா வந்து ரொம்ப தூரத்துல இருந்தாலும் கொஞ்சம் கூட குறி மிஸ் பண்ணாம அட்டாக் பண்ணிருக்கான். சாரடாவன் பொருட்டோ கிட்ட வந்து பொருட்டோ உனக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேப்பா. பொருட்டோ கீழே வந்ததால அந்த சோல்தரன் வந்து கீழே வந்துடும். அப்பதான் சாரடாக்கு பொருட்டோ சொன்னது ஞாபகம் வரும். இது இருந்தா தானே திரும்ப சாஸ்கேவை மனுஷனா மாத்த முடியும். சாரடா வந்து பொருட்டோ சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அதை அப்படியே எடுக்க போவா. சாரடாவோட கையிலயும் அந்த பீம் வந்து அட்டாக் பண்ணும். அப்பயும் விடாம அப்படியே அந்த கையை வச்சு எடுக்க போவா. அப்ப திடீர்னு அந்த சோல்தரன் வந்து அப்படியே தானாவே பறந்து அப்படியே ஜூரா கிட்ட போயிடும். அதாவது ஜூரா தான் வர வச்சிருக்கான். ஜூராவும் இந்த பொருட்டோக்கு வந்து சோல்தரனை பத்தி கூட தெரிஞ்சிருக்கா. இவன் மேல இப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வருது. சரி நான் ஒரு வழியா முடிவு பண்ணிட்டேன். டென்டைல்ஸ்க்கு வந்து கவாக்கியை சாப்பிட கொடுத்தா போதும். ஏன்னா இப்ப நான் உன்னை கொன்னே தின்னு முடிவு பண்ணிட்டேன். ஒட்சுக்கி பொருட்டோ அப்படின்னு ஜூரா வில்லங்கத்தனமா பயங்கரமா சொல்லுறா. அதோட இந்த சாப்டர் இதோட முடிச்சிட்டானுங்க. இந்த சாப்டர் உண்மையிலே பயங்கரமா இருந்துச்சுல. பொருட்டோட நெஞ்ச வர பொழந்து விட்டான். நம்ம ஆளுங்க ரத்த வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. இதுல வர இவன் பொருட்டோவை கொன்னே தின்னு சொல்லிட்டு செம்ம காண்டோட சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சாப்டர்ல என்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியலையே. அடுத்த சாப்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா உடனே வீடியோ போட்டுருவோம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டக்கு டக்குன்னு கெத்தா இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வீடியோக்கு லைக் பண்ணதவங்க லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 400 லைக்ஸ் தெரிவிக்க விடுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். விஆர்டின்னு ஒரு சேனல் கூட வச்சிருக்கோம். அதுல வந்து இந்த ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பத்திலாம் வீடியோ போடுவோம். உங்களுக்கு மனசு இருந்தா அந்த சேனலுக்கு மறக்காம உங்க சப்போர்ட் கொடுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்கேயும் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசு புதுசான அனிமே அப்டேட்ஸ் எல்லாம் தெரிவிப்போம். சரி ஓகே, பை பாய்.